ஒரு முறையே அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. தமிழ் உறவுகளே வணக்கம். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் எப்பொழுதும் உங்களுடன். உறுதிப்படுத்தப்படாத தகவல் தனிப்பட்ட முறையில் குழுக்களுக்குள் பரிமாறப்பட்டிருந்தது. அந்த தகவல் புதுமையாக கவனத்திற்கு வந்ததை அடுத்து மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி கொண்டது. உண்மையற்ற அந்த தகவலை ஒவ்வொருவரும் தமக்கு தெரிந்தவர்களுக்கு பரிமாறியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட செய்தியின் உண்மை தன்மை பற்றி எந்த பொறுப்புணர்வும் இன்றி, கவலையும் இன்றி பரிமாறி வந்துள்ளனர். நடந்தவை இவைதான். ஆனால் அந்த செய்திக்கு உரியவரான அன்பு அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள் நலமாக இருக்கிறார். இப்படியான ஒரு செய்தி உங்களை பற்றி பரவியுள்ளது என்பதை அவரிடம் தெரிவித்த பொழுது கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் பேசினார். ஏன் இப்படி நடந்தது என்று சிந்தித்தார். நான் நலமாக இருக்கிறேன் என தனது அன்பு ரசிகர்களுக்கு எடுத்து கூறியுள்ளார். அதனை இப்பொழுது நீங்களும் கேட்கலாம். நம் எல்லோரையும் படைத்த ஏக இறையின் திருவருள் உங்கள் அனைவர் மீதும் பொழிவதாக. மாண்டவன் மீண்டு வந்து பேசுகின்றானே என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும். நேற்று இலங்கை நேரப்படி நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை. அந்த விஷமச் செய்தியை கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் கதறி அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. இத்தனை ஆயிரம் அன்புள்ளங்களை நான் பெற என்ன தவம் செய்து ஈன்றாளோ என் அன்னை என்று நான் நினைத்து கொண்டேன். நேற்று இலங்கை பத்திரிகைகளில் ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையின் ஆரம்பம் இப்படித்தான் இருந்தது. மரணம் மனிதனுக்கு தரும் வரம். அவனை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் மறக்கச் செய்து அவனுடைய நல்ல பக்கத்தை மட்டும், அந்த நல்ல நினைவுகளை மட்டும் இறைமேட்டி பேசி மகிழ்வது. அப்படி ஒரு அனுபவம்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. காரணம், பல்லாயிரம் அன்புள்ளங்கள் என்னை நேசித்தாலும் என் துறைசார் பொறாமை காரணமாக அல்லது மதமாச்சரியங்கள் கொண்ட சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர், இதுவரை காலமும் எதிர்மறையான விமர்சனங்களை பரப்பியிருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நேரம் முதல் என்னை பற்றிய நல்ல நினைவுகளை மட்டுமே அவர்கள் இறைமேட்டி இருப்பார்கள். இது நான் வாழும் காலம் வரை தொடர வேண்டும் என்று அந்த எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். இது எனக்கு 3வது அனுபவம். ஆம், செத்து பிழைப்பது. முதல் அனுபவம் 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது என்னையும் என் மனைவியையும் உயிரோடு கொளுத்தி எரித்து விட்டார்கள் என்ற வதந்தி இங்கு மட்டுமல்ல, தமிழகத்திலும் பரவி தமிழக பத்திரிகைகளிலும் கேரளத்து மலையாள பத்திரிகைகளிலும் வெளிவந்ததை என்னுடைய வானிலைகளில் வழிப்போக்கன் என்ற நூலில் பதிவு செய்திருந்தேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் யூடியூப் தளம் நடத்தும் ஒருவர் அதிக பணம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற பேராசையில் என்னுடைய படத்தை போட்டு பிரபல டிவி தொகுப்பாளர் மரணம், கதறி அழுதது குடும்பம் என்ற செய்தி பதிவு செய்திருந்தார். அது 2வது முறை. இது 3வது முறை. ஆகவே 3 முறை நான் உயிர் தெழுந்திருக்கின்றேனா என்று நகைச்சுவையாக எண்ண தோன்றுகிறது. நாம் இறந்த பிறகு நம் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருந்தவர்கள் யார் யார் என்று பார்ப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம். ஆனால்
வாழும் காலத்திலேயே ஒருமுறை அதை கணிக்க, அதை அறிந்து கொள்ள இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம்தான் இது. ஆகவே இந்த செய்தியை முதலில் பரப்பியவருக்கு எத்தனையோ பேர் சாபமிட்டிருக்கலாம். அந்த சாபங்களில் இருந்து அந்த மனிதரை காப்பாற்றும்படி அதே இறைவனிடம் நான் வேண்டுகின்றேன். ஏதோ ஒரு நன்மையை செய்திருக்கின்றார் அவர். ஆகவே அன்புள்ளங்களே, எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். நன்றி. சரி, தெரிந்தோ தெரியாமலோ உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை பரிமாறி ஒரு பெரும் பிரளயத்தையை ஏற்படுத்திவிட்டீர்கள். இது போன்ற ஒரு செயலை இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாது. எந்த ஒரு செய்தியானாலும் அதனை உறுதிப்படுத்திய பின்னரே மற்றவர்களுக்கு தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். பாரிஸ் புறநகரங்கள் என இல்துஃப்ரான்ஸில் வாழ்ந்து வரும் பிரெஞ்சு மக்கள் பாரிஸில் இருந்து தூர இடத்து நகரங்களுக்கு இடம்பெயர தொடங்கியுள்ளனர். பாரிஸில் நடைபெற இருக்கின்ற ஒலிம்பிக் போட்டிகள் தமது அமைதியான வாழ்வை குலைக்கப் போகின்றன என்பதனாலேயே பெரும்பாலான பிரெஞ்சு மக்கள் பாரிஸில் இருந்து தூர நகரங்களுக்கு செல்ல தொடங்குகின்றனர். பிரெஞ்சு மக்கள் அமைதியும் சுதந்திரமுமான பாரம்பரிய வாழ்வை பேணி வருகின்றவர்கள். சன நெரிசல்களையும் ஒலி சமிஞ்சைகள் பெருகிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்காதவர்கள். பிரான்சின் தலைநகரம் அதன் புற நகரங்களை உள்ளடக்கிய இல்துஃப்ரான்ஸ் பகுதியில் இருந்து பிரெஞ்சு மக்கள் தற்காலிகமாக தங்களின் வதிவிடங்களை விட்டு வெளியேற உள்ளனர். பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக இங்கு 15 மில்லியனுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் திரளுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இல்துஃப்ரான்ஸ் பகுதியில் வாழ்ந்து வருகின்ற பிரெஞ்சு மக்கள் தமது நகர்வுகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். பாரிஸில் ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 11 வரை நடைபெற இருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் இருந்து பாரிஸ் வாழ் பிரெஞ்சு மக்கள் தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர். பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக் போட்டிகளை முன்னிட்டு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாரிஸில் சில பகுதிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் பாஸ் நடைமுறை உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறான பாஸ் நடைமுறை கொண்டுவரப்பட்டிருக்கிறது. வரைமுறை சேவைகள் நடைபெறும். மெட்ரோ நிலையங்கள் ஒலிம்பிக் காலகட்டத்தில் சில நிலையங்கள் மூடப்பட உள்ளன. நகரத்தில் அதிகளவிலான போலீசாரின் நடமாட்டங்கள் மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸில் வாகன நெரிசல்கள், போக்குவரத்து நெரிசல்கள் போன்று உணவகங்களிலும் பெரும் கூட்டம் காணப்படும் நிலை உள்ளது. களியாட்டங்களை கண்டுகளிக்க அதிகளவில் வெளிநாட்டவர்களின் வருகை பாரிஸ் நகரத்திற்கு அமைவதால் பாரிஸ் நகரத்தில் வழிப்பறிகள், திருட்டுக்கள் என்பன அதிகரிக்கும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அமைதியான பகுதிகளுக்கு செல்ல பாரிஸ் புறநகரங்களில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் விரும்பி அவர்கள் தூர இடங்களுக்கு தங்களுடைய தற்காலிக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தயாராகி இருக்கிறார்கள். தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லா ஷபெல் ஈசன் ஜுவல்லரி. சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டாக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். பாரிஸ் புறநகரங்களில் அலிமெண்டேஷன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே, உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் கொள்முதல் மிக மலிவானது. அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் கிங்ஸ் டிராவல்ஸ். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் 2024 குடியரசுத் தலைவருக்கான வாக்கெடுப்பு அல்ல என்று கப்ரியேல் அத்தால் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல், லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் ஆகியவற்றை பிரான்ஸ் 5 சியாவு நிகழ்ச்சியில் பிரதமர் கப்ரியேல் அத்தால் கடுமையாக சாடியுள்ளார். பிரான்ஸ் இன்சூமிஸ் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு
எரிபொருளாகிறது. தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி பிரான்ஸ் இன்சுமிஸுக்கு எரிபொருளாகிறது என்று ஜூன் 24ஆம் தேதி சேஆவு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் 5 பிரதமர் கப்ரியல் அத்தால் கூறியிருக்கிறார். எமானுவேல் மேக்ரோனின் கருத்துக்கள் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. நுவோ ஃப்ரண்ட் பாப்புலருடனான கூட்டணியின் ஒரு பகுதியாக ரசம்புளுமோ நேஷனல் அல்லது லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ் ஆட்சிக்கு வந்தால் உள்நாட்டு போர் ஏற்படும் அபாயம் என அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தல் குடியரசுத் தலைவருக்கு எதிரானது அல்ல அல்லது வாக்கெடுப்பு அல்ல என்பதை பிரெஞ்சுக்காரர்கள் பெரும்பாலும் புரிந்து கொண்டுள்ளனர். ஜூன் 30 அன்று முதல் சுற்று சட்டமன்ற தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னதாக பிரதமர் இவ்வாறு தீர்ப்பளித்துள்ளார். தீவிர நிலைகளின் திட்டங்கள் உள்நாட்டு போருக்கு இட்டுச் செல்கின்றன என்பதை எமானுவேல் மேக்ரோ உறுதிப்படுத்துகிறார். இந்த 2 உச்ச நிலைகளின் திட்டங்கள் உள்நாட்டு போருக்கு இட்டுச் செல்கின்றன என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளார். ரசம்புளுமோ நேஷனல், லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ் என்பனவைகளை பின் தொடர்புகளையும் அவர் சாடியிருக்கிறார். சுற்றுச்சூழலுக்கான வேட்பாளர்கள் 3வது இடத்தில் வந்தால் 2வது சுற்றில் அவர்கள் விலகுவார்கள். இதனால் ரசம்புளுமோ நேஷனல் வெற்றி பெறும் அபாயம் உள்ளது. ஒவ்வொரு முறையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் உறுப்பினர் 3வது இடத்துக்கு வரும் பொழுது அவர் தீவிர வலதுசாரிகளை வெல்ல குடியரசின் மதிப்புகளை மதிக்கும் வேட்பாளருக்கு ஆதரவாக விலகுவார் என்று கட்சியின் தலைவர் அறிவித்திருக்கிறார். குடியரசுகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அனைத்து அரசியல் சக்திகளிடம் இருந்தும் இதே தெளிவை தான் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். யோன்-லூக் மெலோன்ஷோ பிரதமராக இருக்க மாட்டார் என்று மரீன் தொன்டியே கூறியிருக்கிறார். லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ் தலைவரான யோன்-லூக் மெலோன்ஷோ புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் அல்ல, அவர் பிரதமராக இருக்க மாட்டார் என்று திங்களன்று சூழலியலாளர்களின் தலைவரான மரீன் தொன்டியே அறிவித்துள்ளார். இடது கூட்டணியை உருவாக்கும் பல்வேறு கட்சிகளுக்குள் பார்ட்டி சோசலிஸ்ட், LFI, பார்ட்டி கம்யூனிஸ்ட், சூழலியலாளர்கள் உள்ளனர். பிரதமர் பல்வேறு அரசியல் சக்திகளுக்கு இடையே ஒருமித்த கருத்துடன் கண்டறியப்பட வேண்டும் என்று கூறுவதற்கு ஓர் உடன்பாடு உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். தங்கள் பங்குக்கு சோசலிஸ்ட் கட்சியினுடைய ஒலிவியே ஃபோரே மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஃபேபியன் ருசல் சமூக வலைப்பின்னல் எக்ஸ் தளத்தில் யாரும் தங்களை பிரதமராக அறிவிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏரன் தலைவர் ஜோதா பாதல்லா தேசிய ஒற்றுமை அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது சட்டப்பேரவை தேர்தல்களில் வெற்றி பெற்றால் தீவிர வலதுசாரி கட்சி வைக்க விரும்புகிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் குறிப்பாக நிறுவனங்களில் மொபைல் போன்கள் மற்றும் சீருடைகள் அணிவதை தடை செய்வதன் மூலம் செப்டம்பர் மாதத்தில் பாடசாலை ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பாடசாலைகளில் அதிகாரத்தின் ஒரு பெரிய பிளவை அவர் முன்வைத்திருக்கிறார். VSCO கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய 3 கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது. பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல. பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரின் 93 450 லீல் செந்தோனி, பிரான்ஸ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லா ஷபெலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழக
நாகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லா சப்பல் கார்தனோர் ரூய் டு ஃபோபோக் சென்டனி 168ஆம் இலக்கத்தில் சென்னை தோசா, அறுசுவையின் மறுபெயர். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மீது ஐரோப்பிய ஒன்றியம் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. இடப்பெயர்வு பற்றிய எச்சரிக்கைகளை புறக்கணித்ததன் மூலம் எமனுவல் மேக்ரோ பிரான்ஸை பிரெக்சிட் விளிம்புக்கு தள்ளியுள்ளார் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பிரெக்சிட் பேச்சுவார்த்தையாளர் மிசேல் பார்னியே கூறியுள்ளார். ரிஷி சுனாக்கை விட எமனுவல் மேக்ரோ இன்னும் பெரிய அழிவை எதிர்கொள்கிறார். பிரெக்சிட்டில் இருந்து பாடம் கற்கவில்லை என்றால் மற்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறக்கூடும் என்று பார்னியே தனது நினைவு குறிப்பில் இருந்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரெக்சிட் பேச்சுவார்த்தையின் தலைமை பொறுப்பில் இருந்து விலகிய பின்னர் அவர் நினைவு குறிப்பின் நகலை பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் கொடுத்தார். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் பார்னியே மேக்ரோ தனது எச்சரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். தனது நாட்டில் இந்த எச்சரிக்கைக்கு செவிசாய்க்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடப்பெயர்வு, பாதுகாப்பு, அரசின் அதிகாரம் மற்றும் நாட்டின் ஏழ்மையான பகுதிகளில் மரியாதை மேம்பாடு பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மால் 201 ரூய் டு ஃபோபோக் சென்டனி, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மால். உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள், திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன். ரொட்டி, பரோட்டா, இடியப்பம், இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள், லட்டு, அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன. ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர். தரம், மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன். 195 ரோது ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10.